மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் நகர்வு நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக தகவல். தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம் நிகழ இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரத்யேகமாக வழங்க இருக்கிறது நியூஸ்7 தமிழ். தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றம் நிகழ இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரத்யேகமாக வழங்க இருக்கிறது நியூஸ்7 தமிழ். தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் நகர்வு நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரத்யேகமாக வழங்க இருக்கிறது நியூஸ்7 தமிழ். தமிழக அரசியல் களத்தில் நொடிக்கு நொடி பரபரப்பு நிலவி வரும் நிலையில் அதிரடி மாற்றம் நிகழ இருப்பதாக நியூஸ்7 தமிழுக்கு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக தகவல். இன்னும் சில நிமிடங்களில் வழங்க இருக்கிறது நியூஸ்7 தமிழ். ஆட்சி அமைப்பது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரத்யேகமாக வழங்க இருக்கிறது நியூஸ்7 தமிழ். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் உள்ளார். மரியரீகன், தமிழக அரசியல் களத்தில் மாபெரும் மாற்றம் நிகழ இருப்பதாக நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பதை போன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒவ்வொரு நிமிடமும் புதிய புதிய தகவல்களோடு தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை கவனிக்கும் பொழுது யார் யாரோடு கூட்டணி அமைப்பார்கள், யாருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பானது ஏற்பட்டிருக்கிறது. 3 பெரிய கட்சிகள் இந்த மும்முனை போட்டி களத்திற்குள் சென்றார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக ஆன தமிழக வெற்றி கழகம் என்கிற விஜய் தலைமையிலான அணியானது 108 இடங்களை கைப்பற்றி ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்தாலும் கூட அவர்களால் தமிழ்நாட்டினுடைய அரசை கைப்பற்ற முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகளில் 118 தொகுதிகளை கைப்பற்றக்கூடியவர்களால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் அடுத்த முதலமைச்சரை அந்த கட்சி தான் நிர்வகிக்க முடியும் என்கிற ஒரு நிலையானது இருக்கக்கூடிய பின்னணியில் அவர்களால் கூட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தால் கூட ஆட்சியையோ முதலமைச்சர் நாற்காலியோ அலங்கரிக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது, உருவெடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திமுகவும் கூட பிரதானமான எதிர்கட்சி அந்தஸ்து நிலைக்கு தான் இருக்கிறது. அவர்களிடம் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவருடைய கூட்டணிக்குள் இருக்கிறார்கள். அதே போன்று பார்க்கின்ற பொழுது அதிமுகவில் தனித்து அதிமுக மட்டும் எடுத்துக்கொண்டால் வெறும் 47 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இருக்கிறது. இதனால் யார் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், யார் அடுத்து தமிழ்நாட்டில் 2026 முதலமைச்சர் ஆகுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பரவலாக எழுந்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்றும் இன்றும் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினார். இருப்பினும் கூட தொடர்ச்சியாக 2வது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய இந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற நேரத்தில் யார் ஆட்சியை நோக்கி, முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வார்கள், அதற்கான வியூகங்கள் என்ன என்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தகவலானது நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் உறுதி செய்யப்படுவதற்கான சில வெரிபிகேஷன் ப்ராசஸில் தான் தற்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன மாதிரியான நகர்வுகளாக இருக்கிறது, நமக்கு கிடைத்த தகவல்கள் உண்மையானவையா, அது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறதா, அல்லது பொய்யான தகவல்கள் மூலமாக ஒரு செய்தியை பரப்புவதற்கான முயற்சிகள் நடக்கிறதா என்கிற ஒரு விஷயத்தை நாம் தற்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 4 இடங்களில் முக்கியமான விவாத போக்கானது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று,
ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாததால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை கையாள்வதற்காக, கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக தாவேகாவுடைய நிர்வாகிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களோடு தாவேகாவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் நேரிலேயே சென்று தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மையமாக வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் இன்று காலை 12:30 மணி அளவில் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டணியிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை முன்மொழிந்ததாக கூறியிருந்தார்கள். இந்த பின்னணியில் இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று கூட்டணியை தாவேகாவோடு வைக்கலாமா என்கிற யோசனை அடிப்படையில் இன்றைக்கு விசிகாவினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடத்துவதாக இருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டமானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நாளை அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சியையும் செயல் திட்டமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய வலியுறுத்தலை ஏற்று அமைதியாக இருக்கக்கூடிய விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்காகவும் தங்களோடு வந்தால் கூட்டணி ஆட்சியை உறுதிப்படுத்தலாம் என்கிற கருத்தியலோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிபிஐ மற்றும் சிபிஎம் நிர்வாகிகளை சந்தித்து, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோரை நேரிலேயே அவருடைய அலுவலகத்தில் சென்று அனுமதி கேட்டிருந்தார். அவர்கள் பரிசீலித்து சொல்வதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அதுவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. அதாவது தாவேகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த கூட்டணி உறவு தொடர்பான விஷயங்கள் இன்னமும் இறுதி செய்யப்படாமல் இருக்கின்றன. அதே சமயத்தில் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆட்சி அமைப்பதற்கான அம்சங்களுக்கான விஷயங்களை சொன்னார். அப்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் 113 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் பெரும்பான்மை பலத்தோடு நீங்கள் ஆட்சியை நடத்துவீர்கள் என்கிற ஒரு கேள்வியையும், அதற்கு அடுத்தபடியாக யாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்து பேச மாட்டோம், நீங்கள் போய் பெரும்பான்மை பலமிக்க எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு அந்த பட்டியலோடு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான்காவது முனையாக நாம் பார்க்க வேண்டியது 30க்கும் மேற்பட்ட அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரி விரைய இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை சிதைய விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ல இருக்கின்றார். மூன்றாவது கோணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். வெறும் 108 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு 5 கூடுதலாக சேர்க்கின்ற பொழுது 113 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சியுடைய அந்த 5 எம்எல்ஏக்கள் சீட்டு சேர்க்கும் பொழுது மொத்தம் 113 தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் இருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையும் விஜயனுடைய கோரிக்கையை ஏற்காமல் இருக்கின்ற பட்சத்தில் அடுத்த அரசியல் களத்தில் என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும், யார் யாரோட கூட்டணி சேருவார்கள் என்ற அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் காலையிலிருந்தும் நேற்று இரவிலிருந்துமே கடுமையாக விவாதத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியில் நியூஸ் தமிழுக்கு ஒரு பிரத்யேகமான தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் உண்மையாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறுவதற்கான இயல்பானது உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இதுவரை பார்த்திராத மிக முக்கியமான அரசியல் நகர்வை நோக்கி இந்த நிகழ்வானது மாறுவதற்கான சமிக்கைகள் தெரிகின்றன. நம்மிடையே கிடைத்த இந்த தகவல் என்பது உறுதிப்படுத்தப்படுவதற்கான சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள் தான் நாம் தற்பொழுது இருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது உறுதியான தகவலாக இருந்தால் அது முற்றிலும் வேறொரு புதிய கோணத்திலான அரசியலை கட்டமைக்குவதற்கான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலானது இருக்கிறது. அந்த தகவல் இன்னும் சற்று நேரத்தில் நியூஸ் ஆன் தமிழ் மூலமாக நாம் மக்களுக்கு ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். கிருஷ்ணவேணி.
மரியரேகன், நம்ம நியூஸ் 7 தமிழுக்கு தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் நகர்வு நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு பக்கம் பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியோடு தொடர இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பேச்சுவார்த்தை, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடர்வதற்கான இந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டத்தில் தான் இருக்குது. அது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சமிக்கைகளே தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், தேர்தல் தேதி, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய வெளியாக தொடங்கிய பிறகே கூட கூட்டணி கட்சிகளோடு தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை நடத்தும் என்கிற ஒரு நிலையானது ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு மட்டுமே அவர்கள் கூட்டணி சேர்வார்கள் என்ற ஒரு விஷயம் விவாதிக்கப்பட்டது. இதில் 2 கோணங்கள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று, அதிமுகவோடு இணைந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கான முயற்சியை தாவேக மேற்கொள்ளும் என்றும், அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட விசிக உள்ளிட்டவர்களோடு சேர்ந்து இந்த விஷயங்களை செய்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தும் என்றும் பேசப்பட்டது. அந்த பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 நகர்வுகளுமே தாவேகாவால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இதில் தாவேக என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகளை உருவாக்குவார்கள் என்ற பிம்பத்தை பார்க்கின்ற பொழுது வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தாவேகாவோடு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். மற்ற யாருமே அவர்களோடு வராத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவுடைய நிர்வாகிகள், அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 30க்கும் மேற்பட்ட பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு தாவேகா பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்களா அல்லது அவர்களோடு உரையாடல் நடக்கிறதா என்கிற கோணங்கள் எல்லாம் இதுவரை விடை காணப்படாமலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தாவேகா நகர்வது மாதிரியான சமிக்கைகள் தெரியவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியா திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மட்டுமே தாவேகாவோடு செய்திருக்கிறது. மீறி இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அவர்கள் கோரிக்கைகள் 2 முறை வைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 2 முறை ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, எனவே கூட்டணிக்கு வாருங்கள் என்கிற 2 கோரிக்கைகள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 கோரிக்கைகள் விஷயத்தில் அவர்கள் எந்த விதமான இறுதி முடிவும் எடுக்கவில்லை. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த உயர்மட்ட கூட்டம் நடந்து அதன் பிறகு அறிவிக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த கூட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினை இந்த 3 கட்சிகளுடைய தலைவர்கள் சந்தித்து பேசினார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது வரை திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது தாவேகா பக்கம் இவர்கள் நகர்வதற்கான சமிக்கைகள் தெரியாத பின்னணியில் தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தகவல் என்பது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தகவலை நாம் ஒளிபரப்பலாம். கிருஷ்ணன், காத்திருப்போம். மரியரேகன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழக அரசியலில் நடைபெற இருக்கும் மாற்றங்கள் குறித்தும் அரசியல் கட்சிகள் வகுக்கக்கூடிய வியூகங்கள் தொடர்பான முழுமையான கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி. தமிழக அரசு